நம்ம கடையில் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் ஸ்பூன், அதுலேருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இதில் வந்து ஹாட் பாக்ஸ், இந்த தேங்காய் துருவி, டீ கேனு, ஓவனு, மோமோ ஸ்டீமரு, பிஸா ஓவனு, ஓடிஜி, டீப் ஃப்ரையரு, இந்த வேஃபல் மிஷினு, அந்த மாதிரி இருக்கிறதுலே நல்ல ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4850 ரூபா. இது நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது, ஸ்டார்டிங் ரேட் தான். நம்ம ஸ்டீல் சேரில் 3/4 இன்ச்சு பைப்பில் 4 சேரு, 3/2 டைனிங் டேபிள் செட்டு, அது பார்த்தீங்கன்னா வெறும் 6880 ரூபாய் மட்டும்தான். 136 கடை இருக்குது. நீங்கள் எங்கே போய் விசாரிச்சுட்டு வந்தாலும் விடிக்க கிராஸ் பண்ணும்போது எங்கள் பாரு டேபிள் கம்மியாக இருக்குது, 5850 ரூபா, 4850 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. 2 டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3250 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீ ஸ்டால் ரெகுலர் சைஸ் 3/2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9500 ரூபா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டிங் டேபிள்ஸ் 3850 ரூபாயிலிருந்து இதுலேயே 4/2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6850 ரூபா. இரும்பு அடுப்பு உங்களுக்கு சைனீஸாக இருக்கட்டும், பிரியாணி செய்யறதா இருக்கட்டும், எனக்கு 100 கிலோ 150 கிலோ பிரியாணி ஆகிற அடுப்பு வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. தோசைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/2 4/2 ஆமாம், இது 3/2 16500, 4/2 பார்த்தீங்கன்னா 20500. இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இந்த ஒரு 13 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் மட்டும்தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ ஸ்டால் காம்போ ஆஃபர். இந்த ஒரு 15 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 34,850 ரூபாய் மட்டும்தான். இப்போ தந்தூரி காம்போ ஆஃபர். இந்த ஒரு 10 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 22,850 ரூபாய் மட்டும்தான். எங்க வேணா பார்த்து விசாரிச்சுட்டு வந்து கூட நீங்க நம்மகிட்ட எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் என்ஆர் மெம்பன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையிலேருந்து ஒரு பெரிய ஹோட்டல் வரைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, KS&Co ஒரு ஹோட்டல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கடலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. ஹோட்டல் எல்லா பாத்திரம், கேஸ், சிலிண்டர் எல்லாமே இங்கே இருக்குது. கரெக்டாக லொகேஷன் இங்கே வந்து சென்னை ராமாபுரத்தில் தான் இருக்குது. நம்ம இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் யார் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தா நம்ம அண்ணன் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வணக்கம், நான் எப்படி இருக்கீங்க? சூப்பர், நானும் சூப்பராக இருக்கேன். உங்களை பற்றியும் நம்ம கடையை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா எம் அப்துல் ஹக். நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா KS&Co சென்னை ராமாபுரம் அரசு மரம் வந்துட்டீங்கன்னா விருகம்பாக்கம் போகிற சைடு வந்து 30 மீட்டர் ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம கடை KS&Co. என்னென்ன ஸ்பெஷல் நம்ம கடை? நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அதான் நீங்கள் சொல்லிட்டீங்க, ரோட் சைடு ஷாப்ஸ்லேருந்து ஒரு தள்ளுவண்டி கடை போடுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம எல்லா பொருளுமே அவைலபிள் இருக்குது. சின்ன சின்ன பொருள் பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா 50% அவைலபிளாக இருக்குது. பெரிய பொருள் எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட், ஏன்னா நம்ம செஞ்சு கொடுக்குறது நம்ம ஃபேக்ட்ரியில். சின்ன பொருளாமே நம்ம எடுத்து கொடுக்குறது தான். ஸோ அதெல்லாமே பீஸ் ரேட் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வாங்க, நம்ம பார்த்து. ஓகே, இப்போ நம்ம ஒன்று பார்த்துடலாமா? சரி, பார்க்குறது இப்போ டெலிவரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் வெளியூரில் இருக்கேன். எந்த எல்லாரும் இப்போ நீங்கள் வரும்போது ஒரு லோடு போச்சு பார்த்தீங்கன்னா, அது கேரளா எல்லா ஊருக்கும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிவரி சார்ஜ் தனி தான், ஏன்னா நம்ம பொருள்லாம் வந்து நம்ம கம்மியாக கொடுக்குறோம். அதனால் அதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இருக்கிறதுல கம்மியான வாடகைக்கு நான் பேசுகிறேன். அப்படி இல்லை என்கிட்ட வண்டி இருக்குமான்னு சொன்னாலும் கஸ்டமர் கொண்டு வந்தாலும் நம்ம அதில் ஏற்றி பொறுப்பாக அனுப்பிச்சு விட்டுருவோம். சரி, ஓகே. நான் இப்போ ஒன்று பார்த்துலாமா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. போய் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் டேபிள் செட்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை, ஜூஸ் கடை இருக்கிறதுலேயே ஸ்டார்டிங் ரேட்டு நம்மகிட்ட தான். சென்னைன்றது கிடையாது. உள்ள நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே செக் பண்ணிட்டு பார்த்தாலும் 4850 ரூபாய்க்கு ஒரு டேபிள் உங்களுக்கு கிடைக்குது. வித் செட்டோட 4 வெப் சேர்ண்ணே, 3/2 டைனிங் டேபிள் செட்டு, MS ஃப்ரேம், 3/2 கல், 4 வெப் சேர் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 4850 ரூபாய். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் டீ கடையோ ஜூஸ் கடையோ இல்லை ஹோட்டலே நான் சின்னதாக வைக்க போகிறேன், ஒரு 10க்கு 10 இருக்கும் 2 டேபிள் அந்த மாதிரி போடுறாங்கன்னா இருக்கிறதுலே நல்ல ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4850 ரூபாய். இது நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது, ஸ்டார்டிங் ரேட் தான். இல்லை எனக்கு இன்னும் இதுலேருந்து குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயுமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் பெருசாக, அதாவது ஸ்டீல் ஃப்ரேம், 3/2 ஸ்டீல் ஃப்ரேம், 3/2 கல், 4 வெப் சேர் பார்த்தீங்கன்னா வெறும் 5850 ரூபா மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்போ, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும், பிளாஸ்டிக் சேர் வேணாம்னா அந்த மாதிரி ஸ்டீல் சேர்ல 3/4 இன்ச்சு பைப்பில் 4 சேர், 3/2 டைனிங் டேபிள் செட்டு, அது பார்த்தீங்கன்னா வெறும் 6850 ரூபாய் மட்டும்தான். அதே போல் இன்னும் எனக்கு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு பைப்பு. ஆமாம், பைப் வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது 3/4 இன்ச்சு பைப்பு, இது 1 இன்ச்சு பைப்பு. 1 இன்ச்சு பைப் போட்டு பார்த்தீங்கன்னா 3/2 4 சேரோட சேர்த்து வெறும் 7250 ரூபாய் மட்டும்தான். இப்போ இது வந்து டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ஏன் எழுதி போர்டு போட்டுச்சுன்னா இது எல்லாமே ஃபிக்ஸட் ரேட் தான். இப்போ டேபிளை வச்சு உள்ள வியாபாரம், இது ஒரு விளம்பர வியாபாரம் மாதிரி தான். இதுலேருந்து எத்தனை டேபிள் எடுத்தாலும் சரி, டேபிள் மட்டும் தான் நம்ம தருவோம். பட் எத்தனை டேபிள் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஃபிக்ஸட் ரேட் தான். யாரும் வந்துட்டு ஏன் போட்ட ரேட்டு தான் தருவீங்கன்னா, ஏன் இது போட்டு வச்சிருக்கோம்னா 136 கடை இருக்குது. நீங்கள் எங்கே போய் விசாரிச்சுட்டு வந்தாலும் விடிக்க கிராஸ் பண்ணும்போது எங்கள் பாரு டேபிளுக்கு கம்மியாக இருக்குது, 5850 ரூபா, 4850 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அதுக்கான நம்ம தெளிவாகவே போட்டு வச்சுருது. இப்போ இதுலேருந்துமே இன்னும் குவாலிட்டியான, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃப்ரேம் வரும். இந்த ஃப்ரேமில் நம்ம சிங்கிள் லெக் வரும். அது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லெக் வரும். அதே போல் கஸ்டமர் வந்து 2 சைடுமே கால் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆமாம் பார்க்கவும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் பைப் சேர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 8850 ரூபாய் மட்டும்தான். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரெகுலராக எப்பவுமே இருக்க ஆஃபர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் ஆஃபர் தான். இப்போ ஸ்டாக் இருக்க வரைக்கும் நம்ம ஆர்டர் போடுவோம். நீங்கள் இருக்கும்போது எடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் எனக்கு இதான்ப்பா வேணும், ஒரு 10 டேபிள் 20 டேபிள் பல்காக கேட்குறாங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி செஞ்சும் தரலாம். நம்ம இதுலேருந்து இன்னும் அப்கிரேடாக பண்ணால் அந்த மாதிரி ஏணி ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. சேம் தான். இதுலேருந்து ஏணி விட கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அது வந்து 9850 ரூபாய். அதுவும் அதே தான் 3.5 2 செட் அப்படி தான். இப்போ இதெல்லாம் 3.5 2 தான் இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. 3க்கு 2 எப்படியோ 2க்கு 2 எப்படியோ அது மாதிரி இங்கே 4க்கு 3 6க்கு 3 வரைக்கும், அதாவது 6 சீட் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஆர்டர் முறையில் செஞ்சு தந்துட்டு தான் இருக்கும். சைஸுக்கு ஏற்ற போல ரேட். இப்போ சில பேர் என்னன்னா இது அந்த 5800 பார்த்தீங்க 5800 சொன்னீங்க 4050 சைஸ், அதனால தான் நான் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுறேன். சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும், குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும். இதில் காமிக்கிறது நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு வருது. இதில் என்னென்ன காமிச்சிருக்கணும் அதே ரேட்டு தான். நம்ம அதுலேருந்து அதிகமாக சொல்ல போகிறதே கிடையாது. நான் அதிகமாக சொன்னாலுமே கூட நீங்கள் சொல்லலாம் இது மாதிரி சொன்ன பாடுறா அப்படின்ட்டு எடுத்து காமிச்சா நம்ம அதை தான் தர போகிறோம். நம்ம இங்கே யாருமே ஏமாற்ற போகிறது கிடையாது. என்னன்னா ரேட்டு ஸ்டீலோட ரேட் எப்போ ஏறுதோ அப்போ நம்ம ஏற்ற போகிறோம், அவ்வளோதானே. மற்றபடி இந்த பிரைஸ் தான். ஆமாம், மற்றபடி எல்லாமே இதே பிரைஸ் தான். ஸ்டீலோட ரேட் ஏறுற வரைக்கும் நமக்கு இதே பிரைஸில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் டேபிள்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தான் போட்டுட்டு இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 2850 ரூபா ஒரு ஆஃபர் போட்டுருந்தோம் ஃபஸ்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக. இது வந்து 3250 ரூபா. ஒரு ஹோட்டலில் எனக்கு டைனிங் டேபிள் போடுறதுக்கு வந்து இடம் கிடையாது. இல்லைப்பா நான் நின்று சாப்பிட்றது ஒரு டீ கடையாக இருக்கட்டும், ஜூஸ் கடையாக இருக்கட்டும், இது வந்து காம்பேக்டாக இருக்கும். உட்காந்து டக்கு டக்குன்னு குடிப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது நல்ல 2க்கு 2 டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3250 ரூபா. ஃபஸ்ட்டு 2850 ரூபா அது ஒன்று போட்டிருந்தோம். அது வந்து ரொம்ப லைட். இதை விட கஸ்டமரே என்னன்னா சிலப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக, அதாவது விலைக்கு இப்போ இது இல்லை குவாலிட்டியாக, சரி நம்ம நிறைய பேர் எடுக்கிறாங்க ரொம்பவும் அதிகமாக பண்ணக்கூடாதுன்ட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் எவ்வளோ எங்கள் அந்த ரேட்டில் எவ்வளோ கொடுக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹெவியாக உங்களுக்கு போட்டுருக்கோம். 3250 ரூபா. ஆமாம், 4250 ரூபா 2 அடி டேபிள். இதை விட எனக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னா நம்ம செஞ்சு தரலாம். கஸ்டமைஸும் இருக்கு. ஆமாம், எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி. இப்போ 2.5 வரைக்கும் தான் எல்லாருமே செய்யறது. நம்ம வந்து 3 3.5 கூட நம்ம செஞ்சு தரலாம். அதுக்கேற்ற போல ரேட் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீ ஸ்டால்ல இதுல பெஸ்ட். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 3க்கு 2 4க்கு 2 ரெகுலர் சைஸ். இப்போ இதுல வந்துட்டு எனக்கு 6 அடி வரைக்கும் கேட்டாங்கனாலும் கஸ்டமர் நம்ம செஞ்சு தரலாம். இதுல இன்னும் கஸ்டமைஸ், அதாவது இதுல சிங்க் வச்சு வேணும், இல்லை நான் பர்னர் எல்லாம் தனித்தனியாக வாங்கிட்டு எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது பாருனா, அதுலேயே எனக்கு பர்னர் நம்ம செட் பண்ணி நம்ம வந்துட்டு செஞ்சு தந்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ரேட் வரும். இதில் எப்படி கேட்குறாங்களோ கஸ்டமர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம எப்படி வேணா நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம். நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 2 ரெகுலர் சைஸ். 3க்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9500 ரூபா. இதுலேயே 4க்கு 2 வந்துட்டு 12500. இது ரெண்டுமே நம்மகிட்ட ரெகுலராக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு தரலாம். இது வந்துட்டு ஜூஸ் ஸ்டால் 3 இதுலேயும் அப்படி தான் 3க்கு 2 4க்கு 2 கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ. இதில் வந்துட்டு இப்போ அடுப்பு வச்சு கேட்பாங்க. இப்போ இதுலேயே வந்துட்டு சேட் கவுண்டராக யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயும் அடுப்பு வச்சு கேட்பாங்க. இப்போ ஜூஸ் கவுண்டர்னால சிங்க் வச்சு கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம எப்படி கேட்குறாங்களோ, கதவு வச்சு வேணும் இல்லை உள்ள நடுவில் ரேக் எப்படி கேட்குறாங்க கஸ்டமர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு தரலாம். அதுக்கேற்ற ரேட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 2 வந்து 12500, 4க்கு 2 வந்து 16500. போன வாட்டி நம்ம சொன்ன வீடியோவில் விட 1000 ரூபா எல்லாத்துலேயுமே கம்மியாக போடுவோம். ஏன்னா நாங்கள் செய்யறதுனால. ஆமாம், இப்போ ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஒரு டன் எடுப்போம் ஷீட்டு, அதில் மொத்தமாக செய்வோம். அதுக்கப்புறம் சரி கஸ்டமர் வருகை நிறையா, சரி இன்னும் கொஞ்சம் 1000 ரூபா நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா நான் அவங்ககிட்ட ஒரு 2 டன்னா எடுத்தேன்னா நமக்கு அந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் டீலர் எனக்கு எவ்வளோ கம்மியாக தராங்க நாங்கள் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி போடுறோம் நம்ம. அதனால் இப்போ கஸ்டமர் என்னன்னா நம்மளே சொல்றது கம்மி. எந்த ஒரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா ரேட்டு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் தான் ரேட்டு சொல்ல ஒரு பொருளையும் காட்டி சைஸ் சொல்லி ரேட்டு சொல்றது இல்லை. கஸ்டமருக்கு வரவே வேணாம். இவன் சொல்றது இவன் இப்படி சொல்லியிருக்கான் ரேட்டு நம்ம பட்ஜெட் அப்படின்னு போட்டு பார்த்துட்டு நேராக ஒரு சில கஸ்டமர் தம்பி நீ சொன்னதெல்லாம் நான் போட்டு பில்லு போட்டு நானே எடுத்துட்டு பொருளை மட்டும் எடுத்து காசு கொடுத்துட்டு போட அப்படி இருக்கவங்க இருக்காது. நம்ம வீடியோவில் பார்க்கறது ஈஸியாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அதாவது ரஸ்ட் ஆகாத ஸ்டீல்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஃப்ளைட்ஸில் போடுறாங்க தெரியுமா அந்த பால்ஸ், அது மட்டும் தானே ரஸ்ட் ஆகாது. ஃப்ளைட்ஸில் இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் போகிறாங்க அது மட்டும் தான். ஏன்னா 6.1 குவாலிட்டி அது சொல்லுவாங்க. இது வந்து 202 கிரேடு தான். அதை நம்ம ஓப்பனாக நம்ம விற்கணுன்றதுக்காண்டி ஆக ஓன் பண்ணால் நீங்கள் மேக்னெட் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஒட்டுற ஸ்டீல் தருவாங்க. ஒட்டுறது வந்து ஸ்டீல், நம்மளது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமாம், அதனால உங்களுக்கு துரு பிடிக்கிறது. ஒரு 304 நல்ல குவாலிட்டி இருக்கிறதுலே ஃபுட் கிரேட்ல பெஸ்ட் குவாலிட்டி. அது வந்து பார்த்தீங்கன்னாலுமே 5 வருஷத்துல சின்னதாக ரெஸ்ட் ஆகும். அது நம்ம இருமுனாவே அதே போல தான் 202 கிரேடும். ஏன்னா அது 5 வருஷத்துல ஆகும், இது 4 வருஷத்துல அவ்வளோதான். நம்ம விற்கணும்னு எந்த ஆவையாவாத அடிச்சு சொல்லணும் நான் சொல்லிடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வாங்க மொத்தமாக எடுக்கிறாங்கன்றப்போ என்னால் முடிஞ்ச லாபத்தில் எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ குறைச்சிக்கலாம். நிறைய பேர் நான் 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்தேன், 1 லட்ச ரூபா ஒரு 1000 ரூபா குறைக்கலாம். அது ஓப்பனாகவே சொல்லிடுறதா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டிங் டேபிள்ஸ் இதில் என்ன சைஸ் இதில் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 1.5 2.5க்கு 1.5 நம்மகிட்ட இருக்கு 3850 ரூபாயிலிருந்து. இதுலேயே 4க்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6850 ரூபா ஃபுல்லாகவே. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பார்த்து லைட் வெயிட் சொன்னேன். இதெல்லாம் லைட் வெயிட் கிடையாது. நல்ல குவாலிட்டியாக 200-300 கிலோ வரைக்கும் நீங்கள் மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கட்டிங் டேபிளுக்கு இப்போ ஒரு ஹோட்டலுக்கு எனக்கு ரொம்ப ஹெவியெல்லாம் வேணாம்ப்பா, நான் சும்மா காய்கறி தான் வெட்ட போகிறேன், இல்லாட்டி சாம்பார் வாளி அந்த மாதிரி ஐட்டமுக்கு அவங்களுக்கு இது போதும். இல்லை எனக்கு இன்னும் குவாலிட்டியாக வேணும், நான் புரோட்டா மாவு பேசுவேன், ஹெவியான ஒர்க் பண்ணி இந்த கேக் பண்ணுறவங்களாம் ஓரம் அடிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கால் இதில் நம்ம 1.5 காலுக்கு தடியாக போட்டு தரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500லேருந்தே ஸ்டார்டிங். சைஸை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு டிஃபர் ஆகும் உங்களுக்கு. இதே போல் இரும்பு அடுப்பு உங்களுக்கு சைனீஸாக இருக்கட்டும், பிரியாணி செய்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி இரும்பு அடுப்பு நம்ம கிட்ட அவ்வளோ. இன்னொன்று வந்து சைனீஸ் அடுப்பில் வந்து 7850 9850. இப்போ இது பார்த்தீங்கன்னா கவர் இவர் ஒன்றுமே வராது. இது வந்து சைனீஸ் அடுப்பு. இதில் கவர் ஒன்றுமே வராது. இப்போ அது ஸ்டாக் இல்லை, காலி ஃபுல்லாகவே. இது வந்து 7000 ரூபாய். இதுல எனக்கு இந்த கவர் வந்துடும் அப்படின்னு இந்த சைடு 3 சைடு கவர் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7850
8850. ஃபுல்லா கவர் வருது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9850. அது கூட நம்ம கேட்லாக் இருக்கு, அது கூட நான் லாஸ்டா உங்களுக்கு காட்டிடுறேன். இது என்ன சைஸ்ல இருந்து என்ன சைஸ்? இதெல்லாம் இந்த அடுப்பு வந்து 14 இருந்து 24 வரைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா வடை சுட சொன்ன ரோட் சைட் ஷாப்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 கிலோ சாப்பாடு வரைக்கும் இதுல தாராளமா செஞ்சுக்கலாம். வெறும் ரைஸ்னா 10 கிலோ ரைஸ் வரைக்குமே கூட போடலாம். பிரியாணி பார்த்தா ஒரு 5 இருந்து 6 கிலோ வரைக்கும் இதுல ஆக்கலாம். இதுல இருந்து எனக்கு 100 கிலோ 150 கிலோ பிரியாணி ஆகிற அடுப்பு வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல ஸ்டீல்ல வேணாலும் சரி, இரும்புலனாலும் சரி, இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. போய் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 2 ஆமா, இது ஃபுல்லா ஒரு ஹோட்டலுக்கு தேவையான மெயினான ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த அடுப்பு தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 2 3 2 ரெகுலர் சைஸ். 3 2 ஆமா 3 2 4 2 3 2 16500, 4 2 பாத்தீங்கன்னா 20500. ஓகே, இப்போ நம்ம இந்த தோசைக்கல்ன்றோம். இப்போ இதுக்கு தேவையான அந்த காம்போ எனக்கு இந்த சட்டி அந்த இது சுடுறது எல்லாமே ஒரு செட்டா கிடைக்கும். இது வந்து தனியா ஒரு கடை எல்லாம் என்ன கடை என்கிட்ட ஏற்கனவே இருக்குன்றப்ப தனித்தனியா எடுத்துப்பாங்க. இது வந்துட்டு எனக்கு ஃபுல்லா இல்ல இப்பதான் ஆரம்பிக்கிறோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்போல இருக்கும். உங்களுக்கு இப்போ தோசை தவா காம்போ ஆஃபர். இதுல வந்து 3 2 காம்போ பாத்தீங்கன்னா 3 2 தோசைக்கல், 3 2 பொரோட்டா டேபிள் மாவு பசைறது, 3 2 கட்டிங் டேபிள். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாளி, சாமுக்கு, ஹாட் பாக்ஸ், ஜக்கு, டம்ளர், துடுப்பி, ஸ்க்ரப்பர், கரண்டி, ஆயில் ஜக்கு, லைட்டர், ஆம்லேட் ஜக்கு. இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். 14 பொருள் வந்து 38. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்குது. இது பேசிக். ஒரு நல்ல மாஸ்டர் இந்த வீடியோ பாக்குறேன் அவங்களுக்கு தெரியும் அந்த இது என்ன. இப்ப தனித்தனியா எடுத்தாங்கன்னா வெறும் இந்த 3 ஐட்டமே 34 ரூபா 35 ரூபா கிட்ட தாராளமா வந்துடும். அதை தவிர்த்து நீங்க சில ஐட்டம் ஃப்ரீயா எடுக்கிற ஐட்டம் கணக்கு தான். நம்ம இப்ப எப்படி இது எப்படின்னா சரி மொத்தமா ஒண்ணுன்னா தேடி கஸ்டமர் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் லேட் ஆகும், நமக்கும் ஒரு வியாபாரம் பாதிக்கும். அப்போ இத மாதிரி நான் தோசை கடைக்கு எனக்கு ஒரு காம்போ வேணும் பண்ணா முடிஞ்சு ஒரே காம்போ. இதுல எனக்கு எல்லாமே 4க்கு 2ல வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48,850 ரூபா. இதுல எல்லாமே 4க்கு 2 வேணும். சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால பொருள் இது எல்லாமே ஒண்ணுதான். இது மட்டும் சைஸ் மாறும். சைனீஸ் ஐட்டம் அந்த அதே தான். இப்போ சைனீஸ் அடுப்பு காமிச்சு இப்போ நான் சொன்ன தெரியுமா அந்த கவர் வச்சது இந்த இது வந்து ஃபுல் கவர் தந்துரும் நம்ம இந்த அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா. இதுல வந்துட்டு சைனீஸ் ரேஞ்சு, மசாலா டேபிள், ஆயில் கடாய், ரைஸ் பேன், சைனீஸ் லேடர், நூடுல்ஸ் கடாய், மசாலா பாக்ஸ், ரைஸ் ட்ரே, கட்டிங் போர்டு, பிளாஸ்டிக் ட்ரே, சாஸ் கேன், லைட்டர், சாப்பர், பீலர். இந்த ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் மட்டும்தான். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களே தனியா சும்மா நீங்களே ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு அமௌண்ட் என்ன போட்டு பாத்தீங்கன்னாலே இதுல இருந்து உங்களுக்கு தாண்டி தான் வரும். 26 ரூபாய் 27 ரூபாய் கிட்ட வந்துரும். ஆமா அந்த மாதிரி. இதுக்கு ஏன் நம்ம இது இப்போ கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னா சரி மொத்தமா எடுக்கிறாங்கன்றப்போ நமக்கு ஒரு லாபம். ஏன்னா மொத்தமா எடுத்துட்டு பேருப்பாங்க. இதுனா ஆனா உங்களுக்கு நீங்க தனித்தனியா போட்டு பாரு, தனித்தனியா ரேட்டுகளை சொல்லுவோம், தனித்தனியா போட்டு பாருங்க. இதை விட கம்மியா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதிகமா தான் வரும். அப்படின்றப்போ பேரம் பேசுற வேலையே வேணாம். தம்பி இது ஒரு காம்போ இது ஒரு காம்போ, வேலையா 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அவங்களுக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்து அனுப்பிச்சிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். இதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இதுக்கு பதில் வேற வேணும். மோஸ்ட்லி இது எல்லாமே அந்த கிச்சனுக்கு தேவையான எக்ஸ்ட்ராவா எனக்கு வேணும்னா நம்ம தனித்தனியா அதை வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல் அந்த ஒரு காம்போ பார்த்தோம், செம்மையான ஒரு காம்போவா இருந்தது. இது மாதிரி வேற என்ன மாதிரி காம்போ செட்லாம் போட்டுருக்கீங்க? இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மருக்கும் சரி, சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா போயிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர்னா. சோ இந்த சம்மர் டைம்ல வந்து இந்த இது வந்து பயங்கரமா இது வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே காம்போ இருக்கு. இது போடணும் சும்மா போடணும் சரி எல்லாத்துக்குமே எடுக்க இதுல இதுவும் போட்டு வச்சுக்கலாம்னு போட்ட காம்போ தான். ஆனா இதுதான் வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால்ல அதுக்கு தேவைப்படுற ஆமா ஜூஸ் ஸ்டால் 4க்கு 2 உங்களுக்கு 202 கிரேட்ல ஸ்டீல்ல வந்துரும். உங்களுக்கு அதுக்கு தேவையான ஜூஸ் மிக்ஸி சுஜா தல 900 வாட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் டேபிள் 2.5 கொண்ட கட்டிங் டேபிள் அதுக்கு தேவைப்படுற இதுல சின்ன பொருள். அப்புறம் அதுல 2 ரவுண்ட் டேபிள் வந்து 2 ரவுண்ட் டேபிள் வெளியே காமிச்சு தெரியுமா, அதை விடவே இதுல ஹெவியா தான் இருக்கும். 2 அடி ரவுண்ட் டேபிள் பாத்தீங்கன்னா 2 இந்த ஒரு 13 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும் தான். சம்மர்ல ஒரு சின்ன ஒரு ஜூஸ் கடை வைக்கணும்னா வெறும் 40,000 ரூபாய் 38,850 ரூபாய் தான் போகும். ஒரு 10க்கு 10 கடை அவங்க பிடிக்கிறாங்க, அட்வான்ஸ் பண்ணி வாடகை பட்டி பிடிச்சிட்டாங்க. பொருள் வந்துட்டு நீங்க அதுக்கு தேவையான பொருள்னா இது தாராளமா இது எடுக்கலாம். 38,850 ரூபாய் நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப 10க்கு 10 கடை முன்னாடி ஒரு ஜூஸ் ஸ்டால் வைக்க போறாங்க, கட்டிங் டேபிளுக்கு சைடுல ஒரு போட போறாங்க, அவ்வளவுதான். உள்ள கடை பொருள் எல்லாமே வச்சுட்டு அழகா கிளாஸ் முதற்கொண்டு 12 ஃபைபரும் சரி கண்ணாடி சரி கிளாஸ் வந்து கடைசியா குடிச்சு குப்பை தொட்டிக்கு போறது டஸ்ட்பின் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதுல மேக்ஸிமம் இது இருந்தாலே போதும் நம்ம ஜூஸ் கடைக்கு ஜம்முன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல நான் டீ கடை ஆரம்பிக்க போறேன். அதுல அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டீ ஸ்டால் காம்போ ஆஃபர். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 டீ ஸ்டால், 2 அடி ரவுண்ட் டேபிள் 2, 3 பர்னர் அடுப்பு, அதாவது ஸ்டீல்ல 3 பர்னர் அடுப்பு. இந்த ஒரு 15 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 34,850 ரூபாய் மட்டும் தானே. இதுவும் அதே போல தான். இப்போ சம்மர்ல ஜூஸ் கடை தான் இல்ல டீ கடை அதுக்கு மேல ஜம்முன்னு போயிட்டு தான் இருக்கு. அது வந்து இதுலயே அதே போல தான் டஸ்ட்பின் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கும். 34,850 ரூபாய். சோ ஒரு சின்ன ஒரு கடை ஆரம்பிக்க போறேன், ஜூஸ் கடை இல்ல டீ கடை ஆரம்பிக்க போறேன்னா தாராளமா இந்த ஒரு காம்போவை அழுட்டு போயிடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு தலைவலியும் இருக்காது, யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன வாங்கணும் என்ன பொருள் வாங்கணும் எதுவுமே இல்லை, பக்கா காம்போ செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜூஸ் கடையா அந்த ஜூஸ் காம்போ, டீ கடையா டீ காம்போ வாங்கிட்டு அழகா கடை செட் பண்ணிட்டு நீங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சலாம். அவங்க வந்து எடுக்கணும்ன்றது கூட அவசியம் இல்லை. வந்து எனக்கு ஒரு ஐடியாக்கு பார்த்து அவங்க சுத்தி பார்த்தாலோ இல்ல இந்த காம்போ இந்த வீடியோலயே நீங்க வரணும் கூட அவசியம் இல்லை. வீடியோலயே பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இல்ல நான் நேர்ல போய் பார்த்தா தான் நீங்க தாராளமா நேர்ல வாங்க. ஏன்னா நம்ம இப்ப கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருப்போம், அவங்களையும் பார்த்துட்டு இப்ப சொன்ன மாதிரி என்னைக்கோ கிடைக்க போற பலாக்கா கிட்ட வர கலாக்கா தான் ஃபர்ஸ்ட் இங்க வாங்குற கஸ்டமர் நம்ம பார்த்துட்டு இருப்போம். சில பேர் என்ன நினைச்சா நாங்க வந்து நீங்க இது பண்ண மாட்டீங்கன்னா கஸ்டமர் பார்த்துட்டு இருப்போம். அதே போல வந்து அவங்களே நம்ம அட்டன் பண்ணிட்டு தான் ரொம்ப கூட்டம் இருக்கப்ப அண்ணன் இந்த காம்போல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. அது கஸ்டமரும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் எங்களுக்கு சந்தோஷம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும்
காம்போ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே போல தான் நம்மள வந்து சாட் ஸ்டால் காம்போ. இப்போ ஜூஸ் ஸ்டால் இப்படி அதே போல ஒரு ஜூஸ் கடை எந்த அளவுக்கு ஓடுதோ அதுக்கு ஈக்குவலா வந்து சாட் கடை பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே தான் 4க்கு 2 சாட் ஸ்டால் வந்துரும் இதுல. அதுக்கப்புறம் இதுல மெயின் என்னன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோஸ்டர், அப்புறம் ஆயில் ஃப்ரையர், அப்புறம் அடுப்பு வந்து சிங்கிள் அடுப்பு, அந்த பிரெட் ஆம்லெட் போடுற சிங்கிள் அடுப்பு ஒன்று வந்துடும். அதுக்கு தேவையான சின்ன பொருள் சேர்த்து ஒரு 13 பொருள். இதுல வந்து பாத்தீங்கன்னா 38,850 ரூபாய் மட்டும்தான். இதுவும் அதே போல தான். இதுவும் சும்மா சரி ஒரு இந்திக்காரங்க வந்து எப்பா எல்லாத்துக்கும் போட்டு வச்சிருக்கீங்க சாட் கிடைக்காம போட மாட்டீங்கன்னு கேட்டது. எங்களுக்கு அது தோணவே இல்லை. காலேஜ் பசங்க வந்து இப்போ பார்ட் டைம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சொல்ல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னா அந்த இடத்துல போட்டு அழகா வந்து வச்சிருக்காங்க. இதுவும் சரி. இது ஜூஸ் ஸ்டால் டீ எல்லாமே ஒரு 10க்கு 10. அதுல இருந்து நான் பெருசாவே பண்றேன். பெருசா பண்றதுல டைனிங் டேபிள் எக்ஸ்ட்ரா போட போறாங்க, அவ்வளவுதான். டைனிங் டேபிளும் பாத்தீங்கன்னா 4,800 நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே ஒரு 38,850 ரூபாய் தான். நீங்க எங்க வேணா கேட்டு இந்த 3 காம்போவும் எங்க வேணா பார்த்து விசாரிச்சுட்டு வந்து கூட நீங்க நம்மகிட்ட எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து டீ கடைக்கு ஒரு காம்போ காமிச்சிங்க, ஜூஸ் கடைக்கு ஒரு காம்போ, சாட் ஐட்டம்ஸ்க்கு ஒரு காம்போ காமிச்சிங்க. நிறைய பேர் இந்த மதியான டைம்ல பிரியாணி வைக்கிறது வந்து ஒரு பார்ட் டைம், அது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நிறைய பிரியாணி கடை வைக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காம்போ இருக்கா? அதுக்கு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரி தான் பிரியாணி ஃபர்ஸ்ட் எங்கேயாவது மூளைக்கு மூளை ஒரு கடை தான் நம்ம தேடி பேசாம. இப்போ பாத்தீங்கன்னா 5-6 கடை பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி நம்ம சின்னதா பண்ணா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி காம்போவும் நம்மகிட்ட இருக்கு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே தான். அந்த தோசை கல்லுக்கு எப்படி ஒரு நல்ல மாஸ்டர், இது பிரியாணி காம்போக்கு இதுலயுமே ஒரு நல்ல மாஸ்டர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து கொரியன் பர்னர் அடுப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளேமே விறகு அடுப்பு எப்படி ஃபர்ஸ்ட்லாம் விறகு அடுப்பு போடுவாங்க, இப்போ வந்து விறகு அடுப்பு யூஸ் பண்ணதில்லை. அதுல எப்படி எரியுமோ நெருப்பு நின்று எரியுமோ அதே போல தான் இதுல இருக்கும். ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிங் அடுப்பு ஒன்று அது போட்டு முடிச்சுட்டு இப்போ கூட்டம் இல்லாத டைம்ல பிரியாணி சூடாக இருக்குன்னா அதுக்கு தேவையான தம் வார்மர் பிரியாணி. ஆமா, வார்மர்ல சூடாகவே இருக்கும். அதுக்கு தேவையான கட்டிங் டேபிள், அப்புறம் 10 கிலோ டபரா இது, அப்புறம் இந்த டைனிங் ஐட்டம் தேவை கரண்டி, அந்த வாளி, அது இது, இந்த வாட்டர் ஜக்கு, ட்ரே, கிளாஸ் வரைக்கும் சர்வ் பண்றது வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய். இதுல வந்து எத்தனை ஐட்டம்? 15 ஐட்டம். 15 ஐட்டம். ஆமா, 15. இதுல இன்னொன்று என்னன்னா ஸ்பெஷல், நீங்க கொரியன் பர்னரும் இதுவும் மட்டும் எடுத்தீங்கனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 ரூபாய் தாராளமா நாங்களே வித்துட்டு இருந்தோம். இது 3 மட்டுமே உங்களுக்கு வந்துடும். சரி, இதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்னா சரி நம்ம மொத்தமா கொடுக்குறோம் ஒண்ணு, இதெல்லாம் நாங்களே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் சரி நம்ம வெளியே வாங்குறத விட எனக்கு 1000 ரூபாய் நான் செஞ்சேன், எனக்கு 1000 ரூபாய் கம்மி. அதனால நாங்கெல்லாம் இது எல்லாமே நாங்களே செய்ய ஆரம்பிச்சதுனால வந்துட்டு உங்களுக்கு மொத்தமாவே இந்த சில்லற பொருளோட சேர்த்து உங்களுக்கு 38,850 ரூபாய்க்கு என்னால கொடுக்க முடியும். இப்போ பிரியாணி அதே போல தான். பிரியாணி மட்டும் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதே போல உங்களுக்கு தந்தூரி காம்போ, அவங்களே எப்படி ஒரு காம்போ போட்டு அதை ஃபேமஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி. ஆமா, அதுலயும் பாத்தீங்கன்னா தந்தூரி, கிரில், ஷவர்மா. அதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் காம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 9 பர்ட் கிரில், அதுக்கு தேவையான கட்டிங் டேபிள், ட்ரே, லைட்ரு, மிக்சிங் பவுல், கத்தி, கட்டிங் போர்டு, ட்ரே, இந்த டாங்கு, கத்திரி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு 10 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 32,850 ரூபாய் மட்டும்தான். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இது நீங்க எங்க இல்ல, நீங்க நெட்ல இதுல வந்துட்டு 9 பர்ட் கிரில் மிஷின் 4.5 ஃபீட் எவ்வளவு வருதுன்னு போட்டு பாருங்க. 35 ரூபாய் கம்மி கிடையவே கிடையாது. இது ஒண்ணு மட்டுமே. ஆமா, இது ஒண்ணு மட்டுமே. எல்லாமே அந்த ராடிகிட்ட எல்லாமே சேர்த்தே சொல்றேன் நான். 35 ரூபாய் கம்மி அதுவே கிடையாது. இது வந்துட்டு என்னன்னா நாங்க செய்யறோம், செஞ்சு நாங்க கொடுக்கறதுனால. நான் வெளியே எடுத்து கொடுத்திருந்தேன்னா இது மட்டுமே நானும் அந்த ரேட் தான் கொடுத்தோம். ஏன்னா நமக்கு வாடகை வண்டியோட எல்லாமே சேர்த்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க செஞ்சு கொடுக்குறோம். இது எல்லாமே அதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்குறீங்களா ஒரு குவாலிட்டி இல்லாம இருக்குமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்க செய்யறோம் பாத்தீங்களா, எங்க கிட்ட வாங்கிட்டு போயிட்டு தான் அந்த ஒரு பிராண்ட்ஸ் எல்லாம் வச்சு அடிச்சு விற்கிறாங்க. இன்னொன்னு ஓப்பன் சொல்ல ஸ்டீல் பிராண்டுன்னு ஒன்று பெருசா எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல எடுத்து அவங்க பிராண்டை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது தான் ஓப்பனா. அது நம்ம சொல்றது ஒன்றும் ஒரு இதே கிடையாது. அவங்க விசாரிச்சு பார்த்தாலே உங்களுக்கு கஸ்டமருக்கு தெரியும். JSL கம்பெனி ஸ்டீல் விற்பாங்க, அவ்வளவுதான். அங்க இருந்து எடுத்து செஞ்சு கொடுக்குறது தான் எல்லாருமே. இதுல வந்து மிஷினரி ஐட்டம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா தண்ணி போகாம இருந்தாலே போதும். நம்ம செஞ்சு கொடுக்குறதுன்றதுனால உங்களுக்கு பெரிய ஒரு ஃபால்ட்ன்றது வரைய வராது. அப்படியே ஏதாவது சின்னதாக மிக்ஸி ரிப்பேர் பண்றவனே பண்ணிடுவாங்க. அது மோட்டர் பார்க்க தான் இவ்வளவு பெருசா இருக்கும். மோட்டர் இம்பிட்டுக்காண்ட தான் இருக்கும். போனா எலி அந்த இவங்க மசாலா ஐட்டம்னு இருக்கிறதுனால கீழே போய் ஒயர்ல தங்குனா எலி கடிக்கும். அந்த ஒயரை மாத்துறது மட்டுமே தான் இருக்குமே தவிர்த்து வேற எதுவுமே இல்லாம உங்களுக்கு ஏதாவது போச்சுனாலுமே கூட எடுத்தாங்கன்னா மாத்தி தானே அதுக்கேற்ற சார்ஜ் ஆகும். பெருசா இதுல ஒன்றும் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னா மாசம் என்ன திடீர்னு ஓன திட்டினாங்கன்னா டம்னு அதை உடச்சிட்டு வந்தா நம்ம அதுக்கு நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது. அது பாட்டு லைஃப் வரும், நல்லா வரும். போனா நீங்க 3-4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சும்மா சர்வீஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்மா காம்போ. ஷவர்மாவுக்கு தனியா வந்து எல்லாத்துக்குமே அதான் ஷவர்மாவும் பாத்தீங்கன்னா வெளியில ஒரு ஷவர்மா போட்டு அழகா சேல் ஆமா, இது ஷவர்மா கடை பிரியாணி கடை தெரியறதுக்கு பிரியாணி அடுப்பை தவிர்த்து ஷவர்மா தான் 2வது மெனு அந்த மாதிரி அந்த கணக்கு. ஓ ஷவர்மா மிஷின், கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற சில்லற பொருள் எல்லாமே சேர்த்து ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 32,850 ரூபாய் மட்டும்தான். இதுவும் அதே போல தான். இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இந்த ராட் நெட் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் யாருமே தரைய மாட்டாங்க. வெறும் இந்த மிஷின் மட்டும் தான் தருவாங்க. இந்த ராடு, இந்த பிளேட் அதெல்லாம் தர மாட்டாங்க. இதுவும் ஒரு மாஸ்டர் பாக்குற மாஸ்டருக்கு தெரியும். இது வந்து நம்ம சொல்றது எல்லாமே வந்து அந்த ரியலா அந்த மாஸ்டர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு அது வர்த் தெரியும். கரெக்ட்டான ஒரு மாஸ்டர் பார்த்தாங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வர்த் தெரியும். நேர்ல கூட்டி வந்து பார்த்து நீங்க விசாரிச்சு. இது இன்னொன்னு என்னன்னா எல்லாத்தையுமே நாங்களா போட்டு நம்ம இது போலாம் அப்படி போட்டது கிடையாது.
ஒரு மாஸ்டர் என்னென்ன எடுக்கிறாங்க, அப்புறம் அவங்கள கூப்பிட்டானே இந்த மாதிரி நான் போட போகிறோம் அப்படின்னு ஒரு 20-25 பேர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவங்கள வச்சு, அதாவது கஸ்டமருக்கு போட்ட காம்போ தானே. அதனால நீங்க எதுவுமே பயப்பட வேண்டாம். மாஸ்டர்ஸ் வச்சு நம்ம போட்டதுனால அவங்களுக்கு தெரியும்ல இதுதான் தேவை, இதுதான் அப்படின்றதுனால அவங்கள வச்சு போட்டதுனால எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு வேலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல இதில் அண்ணன் தம்பி, இது அண்ணன் மாதிரி, இதில் தம்பி அந்த மாதிரி. இப்போ தந்தூரி காம்போ ஆஃபர் இதில் எப்படி 2 தந்தூரி பாட்டு கட்டிங் டேபிள், இந்த ஒரு 10 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 22,850 ரூபாய் மட்டும்தான். அதே போல உங்களுக்கு பார்பிக்யூ, இதுலயுமே இந்த பார்பிக்யூ அடுப்பு இருக்குல்ல, இது வந்து 3x1 சைஸ் வரும். ஸ்டீல்ல வந்துடும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல்ல. ஆமா, அது கட்டிங் டேபிள். அதுக்கு தேவைப்படுற 10 பொருள், அதாவது அதுக்கு அந்த சாஸ் கேன் வரைக்கும் நம்ம மொத்தமாக கொடுத்துருவோம். வெறும் 22,850 ரூபாய் மட்டும்தான். இப்போ இதுல வந்து என்னப்பா இப்போ காம்போ நீ காமிச்சிட்ட, சரி இப்போ இதெல்லாமே ஃபிக்ஸட் ரேட் தானா? ஆமா, ஏன்னா நீங்களும் இப்போ பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ வீடியோ எவ்வளவோ கடையில் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கே ஒரு டிஃபரெண்ட் தெரியும். நீங்க இந்த மாதிரி பொருள் வாங்கினாலே அந்த பிரைஸ் வந்துருக்கு. ஆமா, நம்ம இதை வீடியோல காமிச்சிட்டு வீடியோல காமிச்சல இதே மாதிரி வந்து அப்பெல்லாம் நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அதுல இருந்து நீங்க எல்லாம் பேனர் அடிச்சு நம்ம பாத்தீங்கன்னா ஒட்டி வச்சிருப்போம். பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு வெளியில பார்த்துட்டு வராங்க அப்படின்றப்போ இல்ல அப்படின்னா நான் பாரு பேனர் அடிச்சே ஒட்டி வச்சிருப்போம். நீங்க இதெல்லாம் சொன்ன பண்ண நீ சொல்லணும் கூட அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்து நீங்க என்கிட்ட காமிச்சா கூட போதும். சோ நீங்க கடைக்கு வந்தீங்கனாலே போதும். சோ பேனர் ஃபுல்லாவே தெரியும். சோ இந்த காம்போ ஆஃபர்ஸ் பார்த்துட்டு சேம் அந்த பிரைஸ் எடுத்து போலாம். இல்ல பிரைஸ் வந்து எல்லாத்துலயுமே இறக்கி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி நான் ஒரு பைசா கூட ஏத்தி சொல்ல மாட்டேனோ அதே மாதிரி ஒரு பைசா கூட வந்து குறைக்க முடியாது. அது ஏன் சொல்றோம்னா நம்ம கிட்ட கம்மி காம்போ, ஒரு பிரியாணி காம்போ நான் ஒரு 5 காம்போ காமிச்ச பார்த்தீங்கன்னா அது மொத்தமா எடுக்கிறாங்கன்னா ஒரு மிக்ஸி என்னால ஃப்ரீயா தர முடியும். அந்த மாதிரி ஏதாவது சின்னதா அந்த மாதிரி பண்ணலாம். சின்னதுல ஒரு 900 வாட்ஸ் மிக்ஸி அந்த இருக்குல்ல, அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 அந்த மாதிரி வரும். மோஸ்ட்லி இதெல்லாம் சேர்த்து எடுத்தா மட்டும் தான். இதுல நீங்க குறைக்கிறது அந்த பேசுக்கு இடம் கிடையாது. சரி அவ்வளவு எடுக்கிறாங்க, நம்ம மொத்தமா எடுக்கிறாங்க கஸ்டமர். என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு மிக்ஸி நான் ஃப்ரீயா தரேன். மொத்தமா காம்போ எல்லா காம்போவும் சேர்த்து எடுக்கிறாங்க. ஓகே, நம்ம இது ஃபுல்லாவே நிறைய காம்போ பார்த்தோம். சோ இது இல்லாம வேற என்னென்ன மாதிரி வெசல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஃபுல்லா நம்ம இந்த வெசல் சைடு ஒரு நம்ம கடையில ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் ஸ்பூன், அதுல இருந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக். அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ இதுல வந்து ஹாட் பாக்ஸ், இந்த தேங்காய் துருவி, டீ கேனு, ஓவனு, மோமோ ஸ்டீமர், பிஸா ஓவனு, ஓடிஜி, டீப் ஃப்ரையர், இந்த வேஃபல் மிஷின், சோ A to Z சொல்லலாம். எல்லாமே மிஷினரி ஐட்டம்ஸ் எல்லாமே, பாப்கார்ன் மிஷின், அந்த இன்செக்ட் கில்லர் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும். இப்போ வெசல்ஸும் அது போல தான். வெசல்ஸ் பத்தி சொல்லிட்டு வர 3 நாள் வீடியோ போயிட்டே இருக்கும். நேர்ல பெரிய அண்டா வரைக்கும் எல்லாமே போயிட்டே தான் இருக்கும். சோ அதனால நீ நேர்ல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன வெசல்ஸ் ஐட்டம், இந்த வெசல்ஸ் இப்பவும் சொல்றேன் பெரிய ஐட்டம் எல்லாமே நம்ம மட்டும் ஹோல்சேல் ரேட். சின்ன பொருள் எல்லாம் நம்மளே எடுத்து கொடுக்கறது தான். ஒரு ரீட்டைல் ஐட்டம் எடுத்து கொடுக்கறது தான். அதனால அதெல்லாமே ரீட்டைல் பிரைஸ் தான், பீஸ் ரேட் தான் எல்லாமே. டபரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 285 kg அந்த அலுமினிய டபரா மட்டும் 5 கிலோல இருந்து 15 கிலோ பிரியாணி போற டபரா வரைக்கும் உங்களுக்கு 285. அதுக்கு மேல கேக்குறாங்கன்றப்ப அது எத்தனை கிலோ அதுக்கு ஏத்த மாதிரி ரேட் வரும் டபரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலா வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. மெயினா வந்து நம்ம அந்த காம்போ காட்டணும். சோ இது இல்லாம வந்து நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. என்ன சுத்தி பாருங்க. இது எல்லாத்தையும் ஒரு பொருளா நான் எடுத்து காமிச்சேன்னு வச்சுங்களேன், ஒரு மாசமா ஆகும் இந்த வீடியோ முடிக்க. ஸோ அதனால வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா தாராளமாக வந்து நம்ம KSNCO இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோ குவாலிட்டி ஆகட்டும், ப்ரைஸ் ஆகட்டும், எல்லாமே தரமா இருக்கு. ஸோ முடியும் மாதிரி நீங்க என்ன சொல்ல முடியும் மக்களுக்கு ஃபைனலாக? ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பன் சொன்ன மாதிரி தான். இன்னும் ஓப்பனாக ரேட் வந்து ரொம்ப பார்கெயின் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும். ஏன்னா இப்போ சொல்றேன், நீங்க எவ்வளோ கடை எடுத்திருப்பீங்க, கஸ்டமர்ஸும் நிறைய வீடியோ பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு கம்மியா இருக்கு அப்படின்றதுனால வர இன்னொன்று என்ன, நான் வீடியோ பார்த்துட்டு வரேன் எனக்கு கம்மி கிடையாது. வீடியோ போடுறது வந்துட்டு நான் கம்மியா கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு போறது தான். கஸ்டமர் எல்லா ஊர்ல இருந்து இங்க வரணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போடுறது. வீடியோல போடுறதுனால நீங்க கம்மியா தர அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம எப்படி பேசுறோமோ அதுதான். நம்ம வந்து திருச்சி பேசிட்டு நேரில் வந்து இந்த மாதிரி பேசுறேன், ஒரு சீரியஸா பேசுறேன். நான் வந்து கம்மி பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி ஏன் ஓப்பனா ரேட் போட்டு வச்சு சொல்றோம். நம்ம ஏமாத்த ஏன்னா 136 கடை இருக்கு. விசாரிச்சுட்டு பார்த்துட்டு லாஸ்டா என் கடை ஃபர்ஸ்ட் என் கடைக்கு வரவே வராதிங்க தயவுன்னு சொல்றாங்க. எல்லா கடையும் விசாரிச்சுட்டு லாஸ்ட் அவங்க அப்பதான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் எடுத்து எல்லாம் இன்னொன்று அன்னைக்கு எல்லாம் ஓகே நீ கம்மியா தான் கொடுக்குறேன், அதுல இருந்து கம்மி பண்ணி அப்படி பண்ணவே மாட்டோம். ஏன்னா அது நான் கொடுக்கணும்னு கொடுக்குறேன் கம்மியா, அதுல நம்ம கம்மினா எனக்கு லாபத்துல எல்லாருமே லாபத்துக்கு தான் தொழில். லாபம் இல்லாம யாரும் பண்ண மாட்டானுவாங்க. லாபம் இல்லாம தொழில் நம்ம சேவை பண்ண கிடையாது. என்னால முடிகிற அளவுக்கு மொத்தமா எடுக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த 5 காம்போ சேர்த்து எடுத்தாங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஃப்ரீயா அது மாதிரி சும்மா ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, ஒரு ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தரலாம். ஒரு என்னால் முடியல ஒரு சின்ன இது அவ்வளவுதான். ரொம்ப பெருசா வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க மக்கள். 2 லட்ச ரூபாய்க்கு எடுத்தா 10,000 குறையாது அப்படி குறைக்க முடியாது. ஏன்னா காரணம் நம்ம அந்த மாதிரி 2 லட்ச ரூபாய் எடுத்தாங்கன்னா ஒரு 2,000 இல்ல அப்படின்றப்போ ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக முடிச்சோம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்க ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அதாவது எப்படி சொல்ல, ஒரு டீ கடையில் ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்ச் வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எல்லா ஐட்டமும் இங்க கிடைக்கும். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது வந்து இந்த மாதிரி பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். ஸோ உங்களுக்கு அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொகேஷன் எல்லாத்தையும் டீடைலா கொடுத்து செக் பண்ணுங்க. மேக்ஸிமம் வந்து நீங்க டேட்டா விசிட் பண்ணி நீங்க கையால ஃபில் பண்ணி எடுத்து வர முடியாத பட்சத்தில் நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கே தேடி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகே, உங்களுக்கு அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொகேஷன் அது டீடைலா கூட செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, டாடா, பை பை.